ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் நர்சிங் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஃபோட்டோ தெரப்பி. இப்போது நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோ தெரப்பி இஸ் எ ப்ரொசீஜர் which the baby is exposed to visible light which cause the photo oxidation and photoisomerization of bilirubin into water soluble and colorless form of bilirubin. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோட்டோ தெரப்பி வந்து யாருக்கு பண்ணுவாங்கன்னா பேபிஸ்க்கு தான் பண்ணுவாங்க. அதாவது ப்ளூ கலர் லைட்டில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பேபிஸ்க்கு இருக்க ஜாண்டிஸ் வந்து ஃபோட்டோ ஆக்சிடைசேஷன் மூலமாகவும் ஃபோட்டோ ஐசோமெரைசேஷன் மூலமாகவும் பிலிருபின் வந்து வாட்டர் சால்யூபுளாக மாறும், கலர்லெஸ் ஃபார்ம் ஆஃப் பிலிருபினாக மாறிடும். எப்படி இதை ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ப்ரொசீஜர் ஆஃப் ஃபோட்டோ தெரப்பி. ஒயிட் ப்ளூ லைட் ஃப்ளோரசன்ட் டியூப்ஸ் ஆர் அவைலபிள். The nude infant is exposed to light sources 45 cm from the skin. அவங்க ஸ்கின்னிலேருந்து 45 cm தூரத்துலேருந்து அந்த லைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். During exposure, the eyes must be effectively shielded to prevent retinal damage and diapers should be kept on to cover the genital. லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ ஐ மாஸ்க் இருக்கணும். அதே மாதிரி எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ரெட்டினா ஐ டேமேஜ் இருக்காமல் இருக்கணும். ரெட்டினல் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். டைப்பரும் வந்து ஜென்டல் ஏரியாலையும் கூட டைப்பர் வந்து போட்டு கவர் பண்ணியிருக்கணும். டபுள் லைட் சிஸ்டம் ஆல்சோ யூஸ்டு. கொஞ்சம் பிலிருபின் அதிகமாக இருக்க பேபிஸ்க்கு வந்து டபுள் லைட் சிஸ்டம் கூட யூஸ் பண்ணலாம். த இன்ஃபன்ட் பொசிஷன் ஷுட் பி சேஞ்ச்ட் ஆன் அண்ட் ஆஃப். இன்ஃபனோட பொசிஷன் வந்து எல்லா பக்கமும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பொசிஷன் சேஞ்ச் பண்ணி பாடியில் எல்லா போஸும் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி லைட்டில் வந்து இருக்கணும். இன்டென்சிவ் ஃபோட்டோ தெரப்பி ஷுட் ப்ரொடியூஸ் டிக்ளைன் இன் டோட்டல் சீரம் பிலிருபின் ஆஃப் 1 to 2 mg per dl வித்தின் 4 to 6 hours. ஃபோட்டோ தெரப்பி நம்ம இன்டென்சிவாக கரெக்டாக கொடுத்தோம்னா ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஒரு 1 to 2 mg டோட்டல் சீரம் பிலிருபின் வந்து குறையிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. Role of nurse while giving phototherapy. Check the light of phototherapy unit before use and place it in a proper place. No loose electric connection should be there. பேபியை வந்து ஃபோட்டோ தெரப்பியில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது லூஸ் கனெக்ஷன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். க்ளீன் த கிளாஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபோட்டோ தெரப்பி இஸ் இன் யூஸ். த ஐஸ் அண்ட் ஜெனிட்டாலியா ஷுட் பி கவர்ட் வைல் ஃபோட்டோ தெரப்பி இஸ் இன் யூஸ். ஐ பேச்சஸ் ஷுட் பி ரிமூவ்ட் எவ்ரி 4 hourly. இப்போ சப்போஸ் நீங்கள் கிரிப் பேண்டேஜ் மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ பேச்சஸ் வந்து 4 hours ஒன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும். The eye shield should not be too tight or too loose. டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. Daily weight and close monitoring of intake on output must be done. ஃபோட்டோ தெரப்பியில் இருக்கனால பேபிஸ் வந்து அந்த இந்த ஹீட்னால் வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து வெயிட் செக் பண்ணணும், இன்டேக் அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கான்றதையும் வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். என்கரேஜ் பெஸ்ட் ஃபீடிங் எவ்ரி 2 hours. பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிஸ்க்கு வந்து 2 hours ஒன்ஸ் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். அசஸ் ஃபார் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன்ஸ், டயரியா அண்ட் பிரான்ஸ் பேபி சிம்டம்ஸ். ஏதாவது டீஹைட்ரேட் ஆகுறாங்களா, டயரியா மாதிரி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாட்ச் பண்ணணும். Turn the position of the baby so that all the body surface get exposure. ஃப்ரீக்வெண்ட்டாக பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து எல்லா பாடி வந்து எக்ஸ்போஷர் ஆகிறதுனால பிலிருபின் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட், டேக் த பேபி அவுட் ஆஃப் ஃபோட்டோ தெரப்பி while feeding.
பேபிக்கு வந்து ஃபீடிங் கொடுக்கறனாலோ அப்போ வந்து நம்ம வந்து பேபியை வந்து வெளியே எடுத்துக்கலாம். காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோதெரப்பி: insensible water loss, GI effect, diarrhea, increased passage of loose green stool, dehydration, retinal damage, hyperthermia. ஹீட்னால் வந்து வாட்டர் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிஐயில் வந்து பார்த்திங்கன்னா டயரியா, இன்க்ரீஸ் பேசேஜ் ஆஃப் லூஸ் ஸ்டூல்ஸ் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஐ மாஸ்க் போடாமல் இருந்தீங்கன்னா ரெட்டினல் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஹீட்டில் அதிகமாக இருக்கிறதுனால ஹைப்பர் தெர்மியா ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. இரிட்டபிலிட்டி அண்ட் பிரான்ஸ் பேபி சிண்ட்ரோம். பிரான்ஸ் பேபி சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேபிஸ் பாருங்கள், இங்கே பிங்க் கலரில் இருக்க பேபி வந்து இந்த மாதிரி பிரான்ஸ் கிரே கலரில் வந்து மாறிடுவாங்க. பிரான்ஸ் பேபி சிண்ட்ரோம் இஸ் எ ரேர் காம்ப்ளிகேஷன். phototherapy characterized by dark grey brown discoloration of the skin, mucous membrane and the urine. ஃபோட்டோதெரப்பியில் இருக்க பேபிஸ்க்கு வந்து இந்த பிரான்ஸ் பேபி சிண்ட்ரம்ஸ் வரதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையவே ரேர் காம்ப்ளிகேஷன் தான் சொல்கிறாங்க. இது எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த மாதிரி டார்க் கிரே ப்ரௌன் கலரில் இருப்பாங்க. உடம்புல இருக்க ஸ்கின்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கின்னு, மியூக்கஸ் மெம்ப்ரேன் அண்டு யூரின். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணுனாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.